ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வெல்கம் பேக். இது உங்கள் டிப்ஸ் தமிழ் டெக் சேனல். அனைவரையும் அன்போடு வரவேற்கிறது. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிஎல்ல மொபைல் நம்பர் அப்டேட் பண்ணுறது பற்றி தான் இன்றைக்கி வீடியோ பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கட்டாயமாக்கப்பட்டிருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டிரைவிங் லைசன்ஸ் மேலே கேஸ் போட்டிருப்பாங்க. அவங்கள பார்த்தீங்கன்னா அடையாளம் கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லி கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் லிங்க் பண்ண சொல்லியிருக்காங்க. கடந்த 10 வருஷமாக பார்த்தீங்கன்னா ஆதார் வச்சுருக்கீங்க எல்லாரும் மொபைல் நம்பரோடு லிங்க் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டிஎல்லோடையும் அதாவது டிரைவிங் லைசன்ஸோடையும் மொபைல் நம்பர் லிங்க் பண்ணணும்னு சொல்லி கட்டாயப்படுத்தியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா இப்போது ஃபியூ டேஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துக்கும் டிவி நியூஸ் எல்லாத்துலேயும் வரப்போகுது. ஸோ அதை பற்றி இந்த வீடியோ. சரி வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா க்ரோமில் பார்த்தீங்கன்னா parivagan.gov.in அப்படின்னு ஒரு இணையதளம் போட்டுவாங்க. போட்டிங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு ஆப்ஷன்ஸ் வரும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், இதில் பார்த்தீங்கன்னா அபவுட்டு ஆன்லைன் சர்வீஸு அந்த மாதிரி டேஷ்போர்ட் இருக்குதுங்களா, அதில் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் சர்வீஸ்னு கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா மூணாவது ஒரு ஆப்ஷனாக இருக்குது பாருங்கள், டிரைவிங் லைசன்ஸ் அண்ட் ரிலேட்டட் சர்வீஸ்னு. அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த ஹோம் பேஜுக்கு போகும். லிட்டில் பிட் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா செலக்ட் ஸ்டேட் நேம் கேட்கும். நம்ம டேரெக்டாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுன்னு செலக்ட் பண்ணிடலாம். நம்மளோட ஸ்டேட் செலக்ட் பண்ணிங்கன்னா அடுத்த பேஜுக்கு போகும். இந்த பேஜுக்கு வந்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அந்த எல்எல்ஆர் எடுக்கிறத பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் போட்டிருப்பாங்க. இந்த வெப்சைட்டில் நம்ம ஃபியூ செகண்ட் லோட் பண்ணி வச்சுருந்தோம்னா நமக்கு பாப்அப் மெசேஜஸ் ஷோ ஆகும். அது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள் ரெண்டாவது ஆப்ஷன் இருக்குது, அப்டேட் ஆஃப் மொபைல் நம்பர். அப்படி இல்லைனா இஷ்யூ ஆஃப் லிவிங் லைசன்ஸ் அந்த மாதிரி எல்லாமே ஷோ ஆகும். இது ஷார்ட்கட் மெத்தேடு. இதிலே நீங்கள் கொடுத்து அப்டேட் பண்ணிக்கலாம். அதாவது உங்கள் டிரைவிங் லைசன்ஸில் எல்எல்ஆர் அப்படி இல்லையா நீங்கள் இந்த இடத்துல மேலே அதர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணி கீழே வந்தீங்கன்னா மொபைல் நம்பர் அப்டேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்படி ஒரு வெப்சைட் தான் ஷோ ஆகும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆதார் மொபைல் நம்பர் கட்டாயமாக்கப்பட்டிருக்கு. ஆதார் மொபைல் நம்பர் மூலமாக கொடுத்த மொபைல் நம்பர் ரெடியாக வச்சுக்கோங்க. ஓடிபி அதுக்கு தான் போகும். அப்புறம் அதில் இருக்கிற அட்ரஸ்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அட்ரஸும் செக் பண்ணுறாங்க. இந்த இடத்துல ஆதார் நம்பர் வெர்ச்சுவல் ஐடி கேட்குறாங்க. நம்ம டைரெக்டாக ஆதார் நம்பர் கிளிக் பண்ணிவிட்டு நம்மளோட ஆதார் நம்பர் போடலாம். ஆதார் நம்பர் போட்டுட்டு ஜென்ரேட் ஓடிபி கொடுத்தா நம்ம ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஓடிபி இங்கே என்டர் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற 3 செக் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம கீழே ஆத்தென்டிகேட் கொடுத்தோம்னா அடுத்த பேஜுக்கு போகும். ஆத்தென்டிகேட் கொடுத்தாச்சு. நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டில் பிட் ஸ்லோவாக லோடிங் ஆகி நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாம் இங்கே ஷோ ஆகும். இதெல்லாம் நம்ம படித்து பார்த்துக்கலாம். ஆதார் என்ன கொடுத்தோமோ அப்படியே டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் ஷோ ஆகும். இதை நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு கீழே ப்ரொசீட்னு இருக்கும், அந்த பட்டனை கிளிக் பண்ணிடுவோம். சரிங்களா, கொடுத்துட்டோன்னா நமக்கு அடுத்த ஆப்ஷன் இப்படி தான் ஆகும். இதில் பாருங்கள் 3 ஆப்ஷன்ஸ் கேட்கும். அதாவது லீனியர் லைசன்ஸாக, டிரைவிங் லைசன்ஸாக, இல்லை கண்டக்டர் லைசன்ஸாக கேட்கும். இதில் எதில் நீங்கள் மொபைல் நம்பர் அப்டேட் பண்ண போகிறீங்கன்னு கேட்கும். நாம் இதில் பார்த்தீங்கன்னா டிரைவிங் லைசன்ஸ் செலக்ட் பண்ணோம். டிரைவிங் லைசன்ஸ் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே நம்ம டிரைவிங் லைசன்ஸ் நம்பர் என்டர் பண்ணணும். சரிங்களா கைஸ், இதில் இன்னொரு ஆப்ஷன் என்னென்னா டிரைவிங் லைசன்ஸில் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் நம்ம நம்பர் டைப் பண்ணணும். ஸ்பேஸ் விட்டு இருந்தால் நம்மளும் ஸ்பேஸ் விட்டு தான் நம்ம டைப் பண்ணணும். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இஷ்யூ டேட் கேட்டிருக்காங்க. இஷ்யூ டேட் ஃபில் பண்ணிக்கோங்க. இப்போ வர அப்டேட்டில் இஷ்யூ டேட் கேட்காது, டேரெக்டாக லைசன்ஸ் நம்பர் மட்டும் தான் கேட்கும். ஸோ லைசன்ஸ் நம்பர் கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்தோம்னா நமக்கு அடுத்த பேஜ் இப்படி தான் ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளோட டீட்டெயில்ஸு நம்ம பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி தான் மொபைல் நம்பர் அப்டேட் பண்ணியிருந்தோம்னா அந்த டீட்டெயில்ஸு அப்புறம் டேட் ஆஃப் பர்த் இதெல்லாம் காட்டும். இந்த இடத்துல மொபைல் நம்பரே கொடுக்காதவங்களுக்கு மொபைல் நம்பர் காட்டாது, எக்ஸிஸ்டிங் மொபைல் நம்பர் காட்டாது. ஸோ நம்ம இதை படித்து பார்த்துட்டு அடுத்த ஆப்ஷன் நம்ம ப்ரொசீட்னு கொடுத்தோம்னா போதும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட மொபைல் நம்பர் பார்த்தீங்கன்னா இப்போ அப்டேட் பண்ண அடுத்த ஆப்ஷன் ஷோ ஆகும். ப்ரொசீட் கொடுத்தோம்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நியூ மொபைல் நம்பர் கேட்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் மொபைல் நம்பர், அதாவது மேலே போகிற மொபைல் நம்பர் திரும்பி தப்பு இல்லாமல் கரெக்டாக போகணும். அடுத்து பார்த்தீங்கன்னா ரீசன் ஆஃப் சேஞ்சஸ் கேட்கும், எதுக்காக நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணுறேன்னு கேட்கும். ஃபார்திங் அப்டேஷன் போட்டுருங்க. சரிங்களா, கரெக்டான ரீசன் போட்டுருக்காங்க. கரெக்டான ரீசன் போட்டு நீங்கள் ப்ரொசீட் கொடுத்தீங்கன்னா போதும், உங்களோட மொபைல் நம்பர் உடனே அப்டேட் ஆயிரும். ஃபஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப லேட் ஆகிட்டு இருந்துச்சு, இப்போலாம் பார்த்தீங்கன்னா டக்குன்னு மொபைல் நம்பர் அப்டேட் ஆகுது. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் வந்து இது அப்டேட் பண்ணணும். இதில் ஏதாவது கண்டிப்பாக சந்தேகம் தான் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச விஷயம் நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு சில எரர் வருது. ஸோ நீங்கள் ஃபயர்ஃபாக்ஸ் யூஸ் பண்ணி அதில் கொஞ்சம் ஸ்பீடாக இருக்குது, ஈஸியாக நம்மளுக்கு மொபைல் நம்பர் அப்டேட் ஆகும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் பண்ணணும். மீண்டும் ஒரு அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.